சார் வந்துட்டாங்களா? எங்க சார்? வணக்கம், வாழ்த்துக்கள். கவிஞர் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா அண்ணா? நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப அலைக்கும் சலாம். ரொம்ப சந்தோஷம் இல்ல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆரம்பிச்சலாம் அண்ணா? ஆரம்பிக்கலாம். சரி சரி, ரொம்ப சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. எல்லாம் ஓகேயா? ஆரம்பிச்சிடலாமா? சவுண்ட் கிளியரா இருக்கானே? நான் பேச கிளியரா இருக்கானே? கிளியரா இருக்கு. நன்றிண்ணா, தேங்க்ஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். நமது கும்பகோணம் சீமாட்டியின் இன்று புதிதாய் பிறந்தோம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற ஒரு நல்ல நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர், வாடும் மனதிற்கு மகிழ்வூட்டி, சோர்வடைந்த மனதிற்கு சுகமூட்டி, தளர்ந்த மனதிற்கு வலுவூட்டி, சுவையூட்டி பேசவே இந்த செறிவூட்டி நிகழ்வுக்கு திருமிகு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். கைத்தட்டலாமா? உயர்ந்தோங்கிய மரத்தை தாங்கி பிடிக்கும் விழுதுகளாக, வேறுகளாக எப்போதுமே எமது வாடிக்கையாளர்கள். அவர்கள் முன் எப்போதும் எங்கள் தலை தாழ்த்தி நிற்கின்றோம். ஏன் தெரியுமா? எப்போதுமே எங்களது தலை உயரச் செய்வது அவர்கள் மட்டுமே என்பதால் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வரவேற்போம். தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பது எல்லா மனிதர்களுக்குமான ஆசை. அதற்கான உந்து விசையாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்று சீமாட்டி உறுதியாக நம்புகிறது. உங்களைப் போலவே திருமிகு பாரதி கிருஷ்ணகுமார் வாழ்க்கையே வாசிப்பாகவும், வாசிப்பை சுவாசிப்பாகவும் தனதாக்கி கொண்டவர். மிகச்சிறந்த படைப்பாளி. இலக்கிய வீதியில் நிமிர்ந்து நடைபோடும் கம்பீரம். பேசும்போது பல பேச்சாளர்கள் பார்த்திருக்க குறிப்புகளோடு தான் பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கும் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம், மற்ற பேச்சாளர்கள் எல்லாம் அவர்களுக்கான அந்த கருத்துக்களை அவர்கள் கொண்டு செல்வது உள்ளங்கையில். ஆனால் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் சுமந்து வருவது உள்ளத்தில். இவரது உரைகள் அனைத்துமே உரை கல். உரை கேட்பவரெல்லாம் உயர்ந்து கொள்ளலாம். இவரை போலவே அவ்வளவும் தகவல்கள். விருதுகளால் பெருமை கொண்டவர்கள் மத்தியில் விருதுகள் பெருமை கொண்ட வெகு சில ஆளுமைகளில் இவரும் ஒருவர். இவரது எழுத்தையும் பேச்சையும் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் சமூகத்துக்கான மிகச்சிறந்த பங்களிப்பாகவும் கூட அவைகள் அமையலாம். கல்லூரி மாணவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதாக இருந்தால் அவர்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். சொல்லிக்கொண்டே போவதால் நேரம் கடக்கிறது என்பதை நானும் உணர்கிறேன். ஆனாலும் கூட கேட்போரின் ஆர்வத்துக்கு ஏற்ப உரை நிகழ்த்தும் நேரமும் அதிகரிக்கக்கூடும் என்று நானும் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களைப் போலவே இக்கட்டான இத்தருணத்தில் போர் வீரர்களை போன்று துணிவுடன் சேவையாற்றும் முன்கள பணியாளர்கள் அனைவர்களுக்கும் நம் அனைவர்களின் சார்பாகவும் இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை டெடிகேட் செய்து மகிழ்கிறோம். அறிவு என்பது கடன் வாங்கிய கருத்துக்களின் அணிவகுப்பு. எனவேதான் சொல்லாடலில் இவருக்கு ஒரு தனி மதிப்பு. அண்ணன் திருமிகு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் சொல்லாடலாம். எல்லா உயிரும் இன்பம் எய்துக.
கேக்குதா? கேக்குதுங்க. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களின் மீதும் எல்லா உயிரினங்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இணைப்பில் கூடியிருக்கிற எல்லோ பெருமக்களுக்கும் என் தலை தாழ்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, வணிக நிறுவனங்கள் பெரும்பாலும் நிதி சார்ந்த கணக்குகளிலே தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். ஆனால் நான் புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை, நான் புகழ்ச்சிக்காக சொல்லுகிறவன் இல்லை. உண்மையை உணர்ந்தவாறு சொல்லுவது மனிதர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை என்பதால் சொல்லுகிறேன். சீமாட்டி நிறுவனம் ஏற்பாடு செய்யும் முதல் நிகழ்ச்சி அல்ல இது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல ஒரு நிகழ்ச்சியை தன் ஊர், உறவு, சுற்றம் அனைவரையும் சேர்த்து ஒரு நிகழ்ச்சியாக திருச்சி நகரத்தில் எல்லோருக்கும் வயிறார உணவளித்து ஒரு நிகழ்ச்சியை சகோதரர் ஜியாவுதீன் நடத்தினார். அவர் நினைவில் வைத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்பதை அவருக்கு சொல்வதற்காக இதை சொல்கிறேன். அந்த நிகழ்ச்சியின் நோக்கம் வேறொன்றும் இல்லை. யார் எங்கிருந்த போதிலும், எவ்வளவு பொருள் ஈட்டிய போதிலும், எவ்வளவு புகழ் பெற்ற போதிலும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் இணக்கமும் அன்பும் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த சந்திப்பை அவர் பெரும் பொருட்செலவில் ஏற்பாடு செய்தார். நான் அதற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். என் வாழ்நாளில் நான் கலந்து கொண்ட உணர்வு பூர்வமான அன்பு ததும்பும் நிகழ்ச்சிகளில் அது ஒன்று. அதுபோல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் துவக்கத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள். எங்கள் வாடிக்கையாளர்களின் முன்னே நாங்கள் தலை குனிந்து நிற்கிறோம், தலை வணங்கி நிற்கிறோம். ஏனெனில் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கான ஒரு வாழ்க்கையை எங்கள் வாடிக்கையாளர்களே எங்களுக்கு தருகிறார்கள் என்று சொன்னார். சீமாட்டியின் ஜியாவுதீன் சொன்ன இந்த வார்த்தைகளை தன் வாழ்நாளில் மகாத்மா காந்தி சொல்லி இருக்கிறார். காந்தி சொன்னார், a customer is the most important visitor on our premises என்று எழுதினார். நண்பர்களே, அது ரொம்ப சாதாரணமான வார்த்தை இல்லை. மிக நீண்ட வாசகங்கள் கொண்ட ஒரு வர்த்தக நிறுவனத்தில் ஒரு வாடிக்கையாளரின் இடம் குறித்து காந்தி பேசும் அந்த நீண்ட வார்த்தையில் காந்தி சொன்னார், நமது வணிகம் நடக்கிற இடத்திற்கு ஒரு மிகச்சிறிய முக்கியமான விருந்தினர் வாடிக்கையாளர். அவர் நம்மை சார்ந்திருக்கவில்லை, நாம் அவரை சார்ந்திருக்கிறோம். நம் வணிகத்திற்கு அவர் இடையூறு அல்ல, நமது வணிகத்தின் நோக்கமும் பொருளுமே அவர்தான். நாம் அவருக்கு ஏதும் சலுகையோ உதவியோ செய்து விடவில்லை. மாறாக அவருக்கு சேவை செய்யும் வாய்ப்பை அவர் நமக்கு நல்குகிறார் என்று வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு வர்த்தக நிறுவனத்திற்குமான உறவை காந்தி எழுதியிருப்பார். Who is a customer and what is the relationship between a customer and an institution என்ற காந்தி எழுதிய அந்த வார்த்தைகளின் மொத்த தொகுப்பை உணர்ந்தவராக தன் முன்னுரையில் ஜியாவுதீன் குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்டது வெறும் சொல்லாடல் அல்ல, அவர் உணர்வு பூர்வமாகவே அதை நினைக்கிறார் என்பதாலேதான் இந்த நிகழ்ச்சியை அவர் ஏற்பாடு செய்தார். அவர் என்னிடத்தில் பேசிய விஷயங்களை நான் இப்போது உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த போது அவர் சொன்னார், அண்ணே, எல்லோரும் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஒரு பெரும் தீநுண்மை காலம் எங்கும் பரவி கிடக்கிறது. வர்த்தக நிறுவனங்கள் மூடி கிடக்கின்றன. வரிசை தப்பிய மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பெரும் துன்பத்தில் மனிதர்கள் பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக ஒருவர் பார்க்க முடியாமல், சந்திக்க முடியாமல், ஏன் நெருங்கிய உறவினர்களின் மறைவுக்கு கூட போக முடியாமல் துன்புறும் ஒரு காலத்தில்
எமது வாடிக்கையாளர்களுக்கு உற்சாகமும் நம்பிக்கையை ஊட்டும் விதத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த உணர்வை நான் போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். உண்மையில் சீமாட்டி நிறுவனத்திற்கும் அதன் வாடிக்கையாளர்களுக்கும் உண்டாயிருக்கும் நல்லுறவு இன்னும் தலைமுறைகளுக்கு தொடர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஏன் அது தொடர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் என்றால், அந்த உணர்வு ஜனாப் ஜியாவுதீனுக்கு இருப்பதாலேதான் இந்த தூணின்மை காலத்தில், இந்த ஊரடங்கு காலத்தில் தன் வாடிக்கையாளர்களுக்கு மனதிற்கு இனிய செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதையே ஒரு விருப்பமாக எனக்கு சொன்னார். நான் அதை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டேன். நண்பர்களே, இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற தலைப்பை நான் அவருக்கு அனுப்பிய போது நான் இன்னொன்றையும் சொல்லிவிடுகிறேன். அவருக்கு நான் ஒரு தலைப்பு அனுப்பவில்லை, 3 தலைப்புகள் அனுப்பினேன். அதில் அவர் இதை தேர்வு செய்தார். ஒரு அழகான ரகசியம். அதைத்தான் அவர் தேர்வு செய்வார் என்று நான் கருதினேன். நான் கருதியது போலவே அதை அவர் தேர்வு செய்தார். ஏனெனில் அது வெறும் தலைப்பு அல்ல, அது ஒரு மனிதன் மீண்டும் உற்சாகமாக வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான வலிமையை, ஆற்றலை தரும் தாரக மந்திரம். அது எனது வார்த்தை கூட அல்ல. நான் அதை மகாகவி பாரதியாரிடமிருந்து எடுத்துக்கொண்ட வார்த்தை. மகாகவி பாரதியார் எழுதினார், சென்றது இனி மீளாது மூடரே. மூடரே என்று அவர் எல்லோரையும் சொன்னார், தன்னையும் சேர்த்து சொன்னார். கடந்த காலம் திரும்ப வராது. இறந்த காலத்தை விலை கொடுத்து வாங்கும் ஒரு கோடீஸ்வரன் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. கடந்து போன நிமிடத்தை திரும்ப யாராலும் பெறவே முடியாது. எனவே பாரதியார் சொன்னார், சென்றது இனி மீளாது மூடரே. நீர் சென்றதையே சிந்தை செய்து கவலை எனும் குழியில் மூழ்கி ஆழ்ந்து மாய்தல் வேண்டாம். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணம் அதை திண்ணமுறை எண்ணிக்கொண்டு தின்பு இன்புற்று விளையாடி இருந்து வாழ்வீர் என்று பாரதியார் பாடினார். நண்பர்களே, அப்படி இன்று புதிதாய் பிறப்பது எப்படி? இன்று புதிதாய் பிறந்தோம் என்று உணர்வது எப்படி? இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எல்லோருக்கும் உணர்த்துவது எப்படி? அதைத்தான் நாம் இன்றைக்கு இந்த உரையாடலின் மையமாக வைத்துக் கொள்ளப் போகிறோம். நண்பர்களே, இன்றைக்கு உலக சுற்றுப்புறச் சூழல் நாள். உலக சுற்றுப்புறச் சூழல் நாள் என்பது வேறொன்றும் இல்லை, உலகை, இயற்கையை மனிதன் அவசியம் காப்பாற்ற வேண்டும் என்பதை மனிதனுக்கு உணர்த்தும் நாள். நீங்கள் உண்ணுகிற உணவு, உடுத்துகிற உடை, சுவாசிக்கிற காற்று, கேட்கிற ஒலி என்று இந்த உலகத்தில் எல்லா பொருட்களுக்கும் நான் 3வது முறையாக சொல்கிறேன், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் ஊற்றாக, உயிராக இருப்பது இயற்கை. இயற்கை என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இயற்கை என்றால் வெறும் நதி, மலை, காடு மட்டும் அல்ல, நாமும் தான். ஏனெனில் நாம் இயற்கையிலே இருந்து உருவானவர்கள். மண்ணிலே இருந்து வந்தோம், மண்ணுக்கு போகிறோம். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா உயிர்கள், பயிர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் அனைத்தும் சார்ந்தது இயற்கை. இதில் எல்லா உயிர்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உயிர்கள் தான். எந்த உயிரும் இல்லாமல் இன்னொரு உயிர் வாழ்ந்து விட முடியாது. ஒரு சிறிய சம்பவம் நடக்கிறது. தாகத்தால் தவிர்த்து நிற்கிற ஒரு நாய்க்கு ஆழமான கிணற்றில இருந்து ஒருவன் தண்ணீர் கொண்டு வந்து அருந்த கொடுக்கிறான். அவனுக்கு ரொம்ப தாகம். அவன் தண்ணீரில் இறங்கி, கிணற்றில் இறங்கி தண்ணீர் குடிக்கிறான். அது ஆழமான கிணறு. ஆழமான கிணற்றில் இறங்கி அவன் தண்ணீர் குடித்து தன் தாகத்தை தீர்த்து கொண்டு கரையேறிய போது பார்க்கிறான், தாகத்தோடு அங்கே ஒரு நாய் நிற்கிறது. அது அங்கே இருக்கிற ஈரமான மண்ணை நக்குகிறது. அப்படியாவது தண்ணீர் கிடைக்குமா என்று அவன் அந்த நாயின் தாகத்தை பார்த்து
மீண்டும் கிணற்றுக்குள்ளே போய் ஆழமான கிணற்றுக்குள்ளே போய் ஒரு தோல் பையில் தண்ணீர் கொண்டு வந்து அந்த நாய்க்கு குடிக்க தருகிறான். இது ஒரு பாலைவனத்தில் நடக்கிற காட்சி. இந்த காட்சியை நேரில் பார்த்த ஒளி பொருந்திய மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒவ்வொரு உயிரினத்தின் மீதும் கருணை காட்டுவது நற்கூலியை உங்களுக்கு தரும் என்று சொன்னார். எனவே இயற்கை என்பது பல்லுயிர் என்பது அனைத்து உயிர்கள், விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், பயிர்கள் எல்லாவற்றின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். நண்பர்களே, இயற்கை ரொம்ப நுட்பமானது. ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், வட துருவம் எஸ்கிமோக்கள் அங்கே வாழ்கிறார்கள். உறை பனி, -40 டிகிரி தான் அங்கே சீதோசனம். பனி இறுகி போய் கிடக்கும். ஒரு ஆச்சரியமான இயற்கை உண்மை பாருங்கள். -40 டிகிரி பனியில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு எஸ்கிமோக்கள் பனியால் கட்டப்பட்ட வீடுகளைத்தான் பயன்படுத்துகிறார்கள். இயற்கையின் பேரதிசயம் பாருங்கள். உறைபனியிலே இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு மனிதன் பனியால் கட்டிய வீடுகளைத்தான் பயன்படுத்துகிறான். பனியில் இருந்து காப்பாற்றுவது பனியால் கட்டிய வீடு அன்றி வேறில்லை. இன்னொரு எளிய உதாரணம் சொல்கிறேன். மழை பெய்யாவிட்டால் குடிக்க தண்ணீர் இல்லை, எல்லோருக்கும் தெரியும். விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பது அரிது என்று எழுதுவார் வள்ளுவர். ஒரு புல் முளைக்காது, குடிக்க தண்ணீர் கிடைக்காது. மழை இல்லாவிட்டாலும் குடிக்க தண்ணீர் கிடைக்காது. அதிகம் மழை பெய்தாலும் குடிக்க தண்ணீர் கிடைக்காது. பெரு வெள்ளத்திலும் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, தண்ணீர் கிடைக்காது. அவ்வளவு ஆற்றலும் நுட்பமும் வாய்ந்தது இயற்கை. நான் இன்னும் ஒரு அழகான ரகசியம் சொல்கிறேன். நாம் தின்னுகிற, நாம் உண்ணுகிற, சாப்பிடுகிற எந்த வார்த்தையில் சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, நாம் உண்ணுகிற உணவு அனைத்தும் இந்த பூமி நமக்கு தந்தது. தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் எல்லாம் பூமி நமக்கு தந்தது. நீங்கள் அருந்துகிற பால் கூட அதை தருகிற விலங்கு பூமியிலே இருக்கிற தானியங்களையும் கதிர்களையும் பயிர்களையும் உண்டதால் தருவதுதான். எல்லாவற்றையும் இந்த பூமி நமக்கு தருகிறது. நாம் உண்கிறோம். உண்பதை தின்று இந்த உடல் செமிக்கிறது. செமித்து சீரணம் செய்து இந்த உடம்பு அதை கழிவாக வெளியேற்றுகிறது. அந்த கழிவையும் இந்த பூமி மீண்டும் உண்ணுகிறது. அந்த கழிவையும் இந்த பூமி மீண்டும் உண்டு மீண்டும் நாம் உண்ணும் பொருளாக நமக்கு மாற்றி தருகிறது. அதனாலேதான் திருமறையில் 17:13 ஒரு அழகான வசனம் உண்டு. திருமறையில் சொல்லப்பட்டிருக்கும், பூமியின் மீது செருக்காக நடக்காதீர்கள் என்று ஒரு வசனம் உண்டு. உங்களுக்கு உணவு தந்து, உயிர் தந்து, மீண்டும் நீங்கள் உண்பதையெல்லாம் உண்டு செமித்து சீரணித்து மீண்டும் உண்ணும் உணவாக தரும் இந்த பூமியின் மீது நீங்கள் செருக்காக நடக்காதீர்கள் என்று திருமறையில் ஒரு வசனம் உண்டு. திருமறை தொடர்ந்து சொல்கிறது, ஏனெனில் உங்களால் பூமியை பிளந்து விட முடியாது என்று திருமறை சொன்னோம். ஒரு குறிப்பிட்ட ஆழத்திற்கு மேல் இந்த பூமிக்குள் மனிதனால் போக முடியாது. போக முடியாது என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகத்திற்கு இறைவன் அளித்த திருமறை பேசுகிறது. பூமியின் மீது செருக்காக நடக்காதீர்கள். நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நடக்கிற போது பூமி அதிர அதிர செருக்கோடு நடப்பது பூமியை அவமதிப்பது மட்டுமல்ல, பண்பற்ற செயல் என்பதை திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு மனிதன் இன்று புதிதாய் பிறப்பதற்கு செய்ய வேண்டிய முதல் காரணம்
இந்த உலகத்தின் மீது, பூமியின் மீது நடக்கிற போது செருக்கில்லாமல் நடக்க வேண்டும், ஆணவம் இல்லாமல் நடந்து போக வேண்டும். நீ நடந்து போகிற உன் கால்களுக்கு கீழே இருக்கிற இந்த பூமியை பிளந்து உன்னால் போக முடியாது என்று மட்டும் திருமறை சொல்லவில்லை. நீ எவ்வளவு வலிமையும் விஞ்ஞானமும் இருந்தாலும் ஒரு மலை போல உங்களால் வளர முடியாது என்றும் திருமறை சொன்னது. இந்த வார்த்தைகள் சாதாரணமானவை அல்ல, ஆழ்ந்த பொருளுடையவை. இவர்களை திருமறை ஏன் நமக்கு போதிக்கிறது என்றால், மனிதன் தான் உயர்ந்தவன், தானே சிறந்தவன் என்று அகங்காரம் கொள்ளுகிற போது அவன் நின்று புதிந்தவராக ஆகிவிட முடியாது. தனக்கு எல்லாம் தரும், தான் பிளந்து உள்ளே போக முடியாத, மலைகளை உயர்ந்து விட முடியாத இந்த பூமியின் மீது செருக்கின்றி நடக்கிற போது மனிதனுக்கு ஒரு பணிவு வருகிறது. அந்த பணிவு புதிதாய் பிறக்கும் வல்லமையை மனிதனுக்கு தருகிறது. மிக மிக முக்கியமானது பணிவு. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் என்பார் வள்ளுவர். நீங்கள் புதிதாக பிறக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் முதலில் நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்கிற பணிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். யாரிடத்தில் பணிவு இல்லையோ அவர்களால் எதையும் கற்க முடியாது. ஏனெனில் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மமதை அவர்களுக்கு வந்துவிடும். எல்லாம் தெரியும் என்கிற மமதை இருக்கிற இடத்தில் புதிய சிந்தனை பிறக்காது, புதிய வாசனை, புதிய வாசிப்பு, புதிய பூக்கள் அங்கே மலராது. எனவே முதலில் மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, இறைவனுக்கு பணிவாயிருங்கள். வயதில் மூத்தவர்களிடத்திலே பணிவாயிருங்கள். உங்களுக்கு எல்லாம் தருகிற இந்த பூமியின் மீது நடக்கிற போது கூட செருக்கின்றி பணிவோடு நடந்து போங்கள் என்பதுதான் இந்த உலக சுற்றுப்புற சூழல் நாளில் நாம் இந்த மண்ணையும் உலகத்தையும் நேசிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் வாழ்வதற்கு இந்த பூமியை விட்டால் வேறு இடம் கிடையாது. விஞ்ஞானம் செவ்வாய் கிரகத்திற்கு போகிறது, புதன் கிரகத்திற்கு போகிறது, வியாழன் கிரகத்திற்கு போகிறது. எங்கேயும் தண்ணீர் இல்லை, காற்று இல்லை, எதுவும் இல்லை. இந்த மிகப்பெரிய பால்வெளி மண்டலத்தில் மனிதன் வாழ்வதற்கு தகுதியான இடமாக இந்த பூமி மட்டும்தான் இருக்கிறது. எனவே இந்த பூமியை காப்பாற்றுகிற பொறுப்பு நம் எல்லோருக்கும் உண்டு. அவன் மண்ணு பையன்னு சில பேர் சொல்லுவாங்க பேசுகிற போது, உரையாடல. அவன் ஒன்றும் அறியாதவன், ஒன்றும் தெரியாது என்பதற்கு. ஒருபோதும் அப்படி சொல்லாதீர்கள். மண்ணுக்கு பகுத்தறிவு உண்டு. பகுத்தறிவு இருப்பதாக நம்பும் மனிதர்கள் வேண்டுமானால் பகுத்தறிவும் இல்லாமல் இருப்பார்களை தவிர, மண்ணுக்கு பகுத்தறிவு உண்டு. பகுத்து அறியும் ஆற்றல் மண்ணுக்கு, பூமிக்கு உண்டு. ஒரு வறுத்த விதையையும் ஒரு வறுக்காத விதையையும் அருகருகே பூமியில் நட்டு பாருங்கள். வறுக்காத விதை முளைக்கும், வறுத்த விதை முளைக்காது. எது முளைப்பதற்கு தகுந்த விதை என்று அறிந்து ஆயும் ஆற்றல் மண்ணுக்கு, பூமிக்கு உண்டு. அவ்வளவு சிறப்புடையது இந்த பூமி, இந்த உலகம். இந்த சுற்றுப்புற சூழல் நாளில் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்களுக்கு எல்லோருக்குள்ளும் எல்லா உயிர்களின் தாகத்தை தீர்க்க, எல்லா உயிர்களின் பசியை போக்க, எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்துவதற்கான அடிப்படையான பண்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுவதன் பொருள், நீங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் எல்லோருக்கும் வாரி இறைத்து விட வேண்டும் என்பதல்ல. நீங்கள் உண்ணுகிற உணவில் ஒரு கவளத்தை ஒரு பறவைக்கு, ஒரு நாய்க்கு, ஒரு பூனைக்கு, ஒரு காக்கைக்கு வைத்தால் போதும். கோடை உச்சி பொழுத்துகிற காலத்தில் ஒரு கலயத்தில் தண்ணீர் பறவைகளுக்கு வைத்தால் போதும். பசித்திருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்தால் போதும். இவ்வளவு எதற்கு? தொழுகைக்கு போய் கொண்டிருந்த இஸ்மையில் ஒரு நாள் கொட்டுகிற பனியில் சாலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு பூனைக்குட்டியை பார்த்தார். நபி இஸ்மாயில் ஒன்றும் செய்யவில்லை. அந்த பூனைக்குட்டியை எடுத்து பத்திரமாக
தன் உள்ளாடைக்குள் போத்தி இழுத்து வைத்துக் கொண்டார். குளிரில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த பூனை கொஞ்சம் கொஞ்சமாக உடல் வெப்பம் பெற்று, கம்பளியின் வெப்பம் பெற்று உயிர் பெற்றது. நண்பர்களே, இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கும் நான் ஒன்று போல சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு நாளில் 5 முறை தொழுகை செய்வது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை. அந்த கடமையை ஒருபோதும் இஸ்மாயில் மீறியதில்லை. மிகச்சரியாக தொழுகைக்கு போய்விடுவார். ஆனால் அன்றைக்கு பனியால் போராடி கொண்டிருந்த அந்த பூனைக்குட்டியை எடுத்து தன் உள்ளாடைக்குள் வைத்து அதற்கு வெப்பம் தந்து அதை காப்பாற்றிய அன்றைக்கு அவரால் தொழுகைக்கு போக முடியவில்லை. அவருக்கு ஒரு பெரிய மனக்குறையாகவே இருந்தது. ஆனாலும் பூனைக்குட்டியை காப்பாற்றி விடுத்து அடுத்த வேளை தொழுகைக்கு போய்விட்டார். எல்லாம் முடிந்தது. சில ஆண்டுகள் கழித்து அவர் மண்ணுலகை நீர்த்து சுவனம் போனார். அங்கே இறைவன் சொர்க்கத்தின் வாசலில் இறைவன் சொன்னான், இஸ்மாயில் வருகிறார், சொர்க்கத்தின் கதவுகளை தட்டும் சிரமம் இல்லாமல் சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து வையுங்கள் என்று இறைவன் ஆணையிட்டார். இவர் போய் பார்த்தார், சொர்க்கத்தின் கதவுகள் திறந்திருந்தது. உள்ளே போனார். பணிந்து இறைவனை வணங்கிய போது இறைவனிடத்தில் கேட்டார், சொர்க்கத்தின் கதவுகளை தட்டும் சிரமத்தை கூட எனக்கு தராமல் என் மீது நீங்கள் கருணை காட்டினீர்கள். நான் அப்படி என்ன செய்தேன் என்று நீங்கள் கருணை காட்டினீர்கள்? நீங்கள் எனக்கு விதித்த 5 முறை தொழுகை என்ற கடமையை நிறைவேற்றியதற்காகவா? நீங்கள் என்னவெல்லாம் ஒருவன் செய்ய வேண்டும் என்று விதித்தீர்களோ அவைகளெல்லாம் செய்ததற்காகவா என்று கேட்டபோது இறைவன் புன்னகைத்துக் கொண்டே சொன்னதாக ஒரு திருமறையின் ஆழமான செய்தி இருக்கிறது. திருமறை சார்ந்த செய்தி. இறைவன் சொன்னாராம், ஒரு நாள் நீ பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வராமல் இருந்தாயே, அதற்காகத்தான் சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து வைத்தேன் என்றாராம். திகைத்து கேட்டபோது இறைவன் சொன்னாராம், நீ ஆற்றிய கடமைகளை நான் போற்றுகிறேன், வியக்கிறேன் இஸ்மாயில். ஆனால் ஒரு பூனை உயிருக்கு போராடிய போது அதை உன் உள்ளாடுகளில் சுமந்து அதற்கு வெப்பம் கொடுத்து உயிர் காத்தாய்ப்பார். அன்றைக்கு நீ தொழுகைக்கு வரவில்லை. தொழுகைக்கு வராத அந்த ஒரு நாளிலேதான் நீ ஒரு உயிருக்கு உதவி செய்ததன் மூலம் இறைவனுக்கான கடமையை செய்தாய் என்று இறைவன் கருதுகிறான். எனவே உனக்கு சொர்க்கத்தின் கதவுகளை தட்டாமல் திறந்து வைத்தேன் என்று இறைவன் சொன்னதாக நான் படித்திருக்கிறேன். ஒரு பூனை குட்டியின் பற்றி, ஒரு பூனை குட்டியிடத்தில் அன்பு செலுத்திய அந்த ஒரு காரணத்திற்காக இஸ்மாயிலுக்கு சொர்க்கத்தின் கதவுகள் திறந்திருந்தது என்று சொன்னால், இன்று புதிதாய் பிறக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் விரும்பினால் நாம் செய்ய வேண்டியது அன்புதான் நண்பர்களே. வேறு ஒன்றுமே இல்லை நண்பர்களே, ஒன்றுமே இல்லை. நாம் மனிதர்களுக்கு இடையில், வீடுகளுக்கு இடையில் போதுமான சுவர்களை கட்டிவிட்டோம். இனி கட்ட வேண்டியது பாலங்கள் தான். போதுமான சுவர்கள் இருக்கிறது. மனிதனுக்கு இடையிலே இருக்க சுவர்களை தகர்க்க வேண்டும் என்று பாரதிதாசன் பாடுவார். இந்த சுவர்களை தகர்ப்பது எப்படி? பாலங்களை உருவாக்குவது எப்படி? என்று புதிதாய் பிறந்தோம் என்று நான் பேசுவதாலேயே ஆகிவிட முடியும். ஆவது எப்படி? அதற்கான பயிற்சி எங்கே இருந்து வரும்? அதை எப்படி பெறுவது? அதைத்தான் இன்றைக்கு நாம் பேச வேண்டும். என்று புதிதாய் பிறந்தோம் என்று சொற்களில் சொல்வதால் அதை பயிற்சியாக கொண்டு வருவது எப்படி? அதை வாழ்க்கை நடைமுறையாக கடைக்கொள்வது எப்படி? நான் சொன்னேன் பாருங்கள், தொழுகைக்கு போவதை கூட நிறுத்திவிட்டு ஒரு உயிரிடத்தில் அன்பு செலுத்தி ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தின் கதவுகள் திறந்திருக்கிறது என்று சொன்னால் அது இன்று புதிதாய் பிறப்பதற்கான வழிகளில் ஒன்று. 20 நூற்றாண்டுகளுக்கு பிறகு பாரதியார் அதை எழுதுகிறார். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்று எழுதுகிறார். அது பாப்பா பாட்டில் எழுதுகிறார். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் பாப்பா. ஒரே வரிதான் அது. எல்லா உயிர்களிடத்திலும் அவர் இன்னும் கூட ஒரு படி மேலே போய் எழுதினார். உயிர்கள் எல்லாம் தெய்வமன்றி பிரிதொன்றில்லை என்று எழுதினார். எல்லா உயிரும் தெய்வம் எழுதினார். அதை திருமறை சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான் என்கிறது திருமறை. எல்லா சமயங்களும் சொல்கிறது, எல்லா மதங்களும் சொல்கிறது.
எல்லா மதங்களும் போதிப்பது அன்பைத்தான், எல்லா மதங்களும் போதிப்பது இணைப்பைத்தான். ஆனால் அதிகாரத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியவர்கள், அதிகாரத்தின் வழியே மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பியவர்கள் தங்கள் இழிவான நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டுமானால் மதங்களையும் சாதிகளையும் இலக்கியங்களையும் ஏன் திருமுறைகளையும் கூட பயன்படுத்தி விடுவார்கள். நாம் கற்றவர்கள், வாசிக்க தெரிந்தவர்கள், இந்த சமூகத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆய்ந்து அறிந்து நாம் வாழத்தக்கது இந்த உலகம் ஒன்றுதான் நமக்கு இருக்கிறது என்று உணர்ந்து அதை பேணி காத்து எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவதை கடமையாக செய்ய வேண்டும். இந்த கடமை உணர்ச்சியை நான் எப்படி பெறுவது என்று ஒருவர் கேட்கிறார். எளிய கேள்விதான் அது பார்ப்பதற்கு. ஆனால் அது எப்படி பயிற்சியாக பெறுவது? மிக நுட்பமான அழகிய கதைகளை, வாழ்க்கை எதிர்கொள்ளும் விதங்களை நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். விவேகானந்தர் என்ற ஒரு துறவியை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இங்கே பலர் விவேகானந்தரை ஒரு குறிப்பிட்ட சமயத்தின் அடையாளமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் விவேகானந்தரை வாசித்தவர்களுக்கு, ஆழ்ந்து உண்மையாக வாசித்தவர்களுக்கு தெரியும் அவர் சர்வ சமயங்களையும் சகோதரத்தோடு நேசித்தவர் என்று. அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய சம்பவம், அவரது குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவரது பல சீடர்களில் ஒருவர் விவேகானந்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்த பிறகுதான் அமெரிக்காவிலே நடைபெற்ற பல்சமய மகாநாட்டிற்கு போகும் வாய்ப்பு விவேகானந்தருக்கு கிடைக்கிறது. மாநாட்டுக்கு புறப்படுகிற விவேகானந்தர் மாநாட்டுக்கு போவதற்கு முன்பு தன் குருநாதரின் துணைவியான சாரதா அம்மையாரிடத்திலே போய், நான் அயல் நாடு போகிறேன், பல் சமய மகாநாட்டிற்கு போகிறேன், நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்க போகிறார். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் ஆழ்ந்து இதை கவனிக்க வேண்டும். தன் குருநாதரின் மனைவியிடத்தில், தன் குருவுக்கு ஒப்பான, தாய்க்கு ஒப்பான சாரதா தேவி இடத்திலே போய், உலக சமயங்களின் மகாநாட்டிற்கு நான் போகிறேன், உங்கள் வாழ்த்தும் அனுமதியும் வேண்டும் என்று விவேகானந்தர் கேட்கிறார். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் பக்கத்திலே இருந்த ஒரு பழத்தட்டிலே இருந்த மரப்பிடி கொண்ட ஒரு கத்தியை காட்டி அன்னை சாரதாதேவி சொன்னார், நரேன், அந்த கத்தியை எடுத்து கொடு என்று சொன்னார். பழத்தட்டிலே இருந்த கத்தியை எடுத்து விவேகானந்தர், அவருடைய இயற்பெயர் நரேந்திரன், நரேன் என்கிற இயற்பெயர் கொண்ட விவேகானந்தர் அன்னை கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த கத்தியை எடுத்து அன்னை இடத்தில் கொடுத்தார். கத்தியை வாங்கி கீழே வைத்த கணத்தில் அன்னை சாரதாதேவி சொன்னார், நீ அயல் நாடு சென்று வா, பல்சமய மாநாட்டில் பங்கேற்று விட்டு வா, எனது ஆசியும் வாழ்த்தும் உனக்கு உண்டு என்று சொன்னார். நண்பர்களை, நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். நான் என் தாயிடத்தில், தந்தையிடத்தில் ஒரு இடத்திற்கு போவதற்கு அனுமதி கேட்கிறேன். அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள், முடித்து விட்டார், நான் வந்து விடுவேன். ஆனால் விவேகானந்தர் அப்படி செய்யவில்லை. அவருக்கு அனுமதி கிடைத்து விட்டது, வாழ்த்து கிடைத்து விட்டது. ஆனால் விவேகானந்தருடைய உள் மனம் ஒரு கேள்வியை எழுப்பியது. அனுமதியையும் வாழ்த்தையும் பெறுவதற்கு முன்பாக அன்னை ஏன் அந்த தட்டிலே இருந்த கத்தியை எடுத்து தருமாறு கேட்டார்கள்? அதற்கு ஒரு பொருள் உண்டா என்று தெரிந்து கொள்ள விரும்பினார் விவேகானந்தர். எனவே தயக்கம் இல்லாமல் விவேகானந்தர் கேட்டார், அம்மா, நான் வெளிநாடு போவதற்கு பல் சமய மகாநாட்டில் பங்கேற்பதற்கு அனுமதி கேட்டேன், நீங்கள் அனுமதி தந்தீர்கள், வாழ்த்து சொன்னீர்கள், நன்றி. ஆனால் அனுமதியும் வாழ்த்தும் சொல்வதற்கு முன்பு அந்த தட்டிலே இருந்த கத்தியை எடுத்து கொடுக்க சொன்னீர்களே, அதற்கு ஏதாவது பொருள் உண்டா என்று கேட்டார். அன்னை சிரித்துக் கொண்டே சொன்னார், ஆம், பொருள் உண்டு. கத்தியை எடுத்து என்னிடத்தில் தருகிற போது
கத்தியின் கூர்மையான பகுதியை நீ கையில் பிடித்துக் கொண்டு மரப்பிடி இருக்கிற பகுதியை என்னை நோக்கி தருகிறாயா, அல்லது மரப்பிடியை உன் பக்கம் வைத்துக் கொண்டு கூர்மையான கத்தியை என் பக்கம் தருகிறாயா என்று பார்த்தேன். நரேந்திரா, உனக்கு காயம் பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு காயம் படக்கூடாது என்பதற்காக கத்தியின் கூர்மையான பகுதியை கையில் பிடித்துக் கொண்டு மரப்பிடியை என்னை நோக்கி தந்தாயல்லவா, அப்போது நான் தெரிந்து கொண்டேன், பிறரை காயப்படுத்தும் பணியை நீ ஒருபோதும் செய்ய மாட்டாய் என்று புரிந்து கொண்டேன். அதனால் பல்சமய மகாநாட்டிற்கு நீ போய் வர தகுதியானவன் என்று வாழ்த்தினேன் என்றார். அந்த வாழ்த்தோடு போன விவேகானந்தர் தான் அந்த பல்சமய மகாநாட்டில் யூதர்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஜைனர்களும் சமணர்களும் பௌத்தர்களும் எல்லோரும் நிறைந்த சபையில் சகோதர சகோதரிகளே என்று பேசினார். அது ஒரு மனிதன் புதிதாய் பிறந்த கணம். அப்படி இன்று புதிதாய் பிறக்கும் ஆற்றல் அவருக்கு இருந்ததா என்று அவரது அன்னை பரிசோதித்தார். பிறர் மனதை புண்படுத்துவது, காயப்படுத்துவது, துன்புறுத்துவது இல்லை என்று முடிவெடுக்கிற கணத்தில் நீங்கள் புதிதாய் பிறக்கிறீர்கள். ஒருவர் கேட்டார், அது எப்படி முடிவெடுப்பது? எளிய உண்மை, எளிய வழி. பிறர் உனக்கு, எழுதி கூட வைத்துக் கொள்ளுங்கள், பிறர் உனக்கு எதை செய்யக்கூடாது என்று நீ விரும்புகிறாயோ, பிறர் எதை உனக்கு செய்யக்கூடாது என்று நீ விரும்புகிறாயோ அதை நீ பிறர்க்கு செய்யாதே. இதனினும் எளிய ஒழுக்க கோட்பாடு உலகத்தில் இல்லை. பிறர் உனக்கு எதை செய்துவிடக் கூடாது என்று நீ கருதுகிறாயோ அதை நீ பிறருக்கு ஒருபோதும் செய்யாமல் இருந்தால் நீ இன்று புதிதாய் பிறந்த மனிதன். அது வீட்டிலே துவங்க வேண்டும். நம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து விட்டது. நவீன விஞ்ஞானம் நமக்கு நிறைய தீமைகளை கற்றுக் கொடுத்து விட்டது. உங்களுக்கு தெரியும், எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். எத்தனை பேர் என்று எனக்கு எண்ணிக்கை தெரியவில்லை. என் சின்ன அலைபேசியில் அது தெரியவில்லை. இந்த மாலை நேரம் ஒரு தொலைக்காட்சியை விட்டு சீமாட்டியின் அழைப்பை ஏற்று அது 50 பேரோ 100 பேரோ எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அமர்ந்து எல்லோருக்கும் நான் நன்றி பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா? தொலைக்காட்சிகள் வந்த பிறகு மனிதர்கள் புத்தகம் வாசிப்பதை நிறுத்திவிட்டார்கள். தொலைக்காட்சிகள் வந்தது, புத்தகம் வாசிப்பதை நிறுத்திவிட்டோம். கார், 2 வீலர் என்றது, நடந்து போவதையே மறந்து விட்டோம். வாகனங்கள் வந்ததும் நடந்து போவதை மறந்து விட்டோம். அலைபேசிகள் வந்தது, கடிதங்கள் எழுதுவதை மறந்து விட்டோம். அதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவிதான் அலைபேசி. அதானே? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவிதான் அலைபேசி. ஆனால் அலைபேசிகள் புழக்கத்திற்கு வந்த பிறகு ஒருவர் இன்னொருவரோடு பேசுவது நின்று போய்விட்டது. ஒரு வீட்டில் ஆளுக்கு ஒரு அலைபேசி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் யாரோடும் பேசுவதில்லை. பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட அலைபேசிகள் மனிதர்களை பேச ஒட்டாமல் செய்துவிட்டது. அவைகள் கண்டுபிடிக்கப்பட்டதன் நோக்கம் அது அல்ல. நீங்கள் இன்று புதிதாய் பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்கள் இல்லத்தில் அலைபேசியின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இல்லத்தில் புத்தக வாசிப்புக்கு இடம் தாருங்கள். நடைப்பயிற்சிக்கு கொஞ்சம் நேரம் வையுங்கள். கணினி வந்த பிறகு கையெழுத்து போய்விட்டது. கால்குலேட்டர் வந்த பிறகு வாய்ப்பாடு மறந்து போய்விட்டது. 8 64 32 34 4 32 55 64 என்று சொன்னவர்கள் இப்போது இல்லை. ஆமா, 3 பொருள் வாங்கினா கூட 32 3 கால்குலேட்டர் கை தேடி போகிறது. கால்குலேட்டர் வந்தது பிறகு கணிதம் மறந்து போய்விட்டது. கார்கள் வந்த பிறகு நடைப்பயிற்சி மறந்து போய்விட்டது. தொலைக்காட்சிகள் வந்த பிறகு புத்தகம் மறந்து போய்விட்டது. கணினி வந்த பிறகு கையெழுத்து இல்லாமல் போய்விட்டது. அலைபேசிகள் வந்த பிறகு கடிதங்களே இல்லாமல் போய்விட்டது.
அவைகள் இல்லாமல் போக வேண்டும் என்று யாரும் விதிக்கவில்லை. நாம அவைகளை இழந்தோம். ஏசி வந்த பிறகு மரத்தடி காற்றின் மகத்துவம் தெரியாமலே போய்விட்டது. எவ்வளவு குளிரூட்டும் சாதனங்கள் இருக்கட்டும், எவ்வளவு குளிரூட்டும் சாதனங்கள் இருக்கட்டும், பள்ளப்பட்டியில் கிழக்கில் இருந்து அடிக்கிற வாடை காற்றின் சுகம் எவ்வளவு பெரியது என்று உங்களுக்கு தெரியும் தானே. அதை மறக்க முடியுமா? அதை மனிதன் மறக்கலாமா? இயற்கை நமக்கு தந்திருக்கிற இயற்கையான ஆற்றல்களை, திறமைகளை பயன்படுத்த ஆரம்பித்தாலே போதும். இன்றைக்கு வீட்டில் குழந்தைகளை வரிசையாக அமர வைத்துக் கொண்டு நீங்களும் அமர்ந்து கொண்டு ஆளுக்கு ஒரு A4 காகிதம் எடுத்து வைத்துக் கொண்டு நீங்கள் விரும்புகிற யாருக்கேனும் ஒரு கடிதம் எழுதுங்கள் என்று சொல்லி பாருங்கள். ஆளுக்கு ஒரு கடிதம் எழுதி பாருங்கள். உங்கள் மனம் எவ்வளவு பூக்கிறது என்று பாருங்கள். எவ்வளவு புதிய சிந்தனைகள் பிறக்கிறது என்று பாருங்கள். ஒரு குழந்தை அயல் நாட்டிலே இருந்த தன் நண்பனுக்கு தமிழில் கடிதம் எழுதினார். அவங்க அப்பா கேட்டார், அவனுக்கு தமிழ் தெரியாது, நீ தமிழில் எழுதுகிறாயே என்று கேட்டபோது அந்த குழந்தை சொன்னதாம், என் மொழி அவனுக்கு தெரியாது, என் கடிதத்தை அவனால் வாசிக்க முடியாது, ஆனால் நான் அவனை நேசிக்கிறேன், அவனை விரும்பி அவனை நினைத்து அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன் என்கிற என் பிரியத்தை அவனால் உணர முடியும் என்று அந்த குழந்தை சொன்னதாம். ஒரு குழந்தைக்கு இருக்கிற உணர்வு கூட நமக்கு இல்லை. ஒருவேளை நீங்கள் எழுதுகிற கடிதம் எனக்கு தெரியாத மொழியில் இருந்து விடலாம், ஆனால் எனக்குத்தான் நீங்கள் எழுதினீர்கள் என்று உணர்ந்த கணம் இருக்கிறது பாருங்கள், அது தருகிற இன்பம் பெரிதான. இதெல்லாம் சிறிய எளிய பயிற்சிகள். வீடுகளுக்குள் அமர்ந்து கொண்டு இன்று புதிதாய் ஏன் கொண்டு போக போவது எதுவும் இல்லை. சிறிய பகைமைகள் இருந்தால் மறந்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். ஒரு பிழையும் வந்து விடாது. சென்று போய் பார்த்து பேசுங்கள். இல்லை, சென்று போய் பார்த்து பேச முடியாத அளவுக்கு கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இன்னும் மனம் பூக்கும். இதையெல்லாம் எப்போ கஷ்டமான காலத்தில், துன்பங்கள் தேடி திரிகிற காலத்தில், உப்புக்கும் புளிக்கும் ஓடுகிற ஒரு காலத்தில், கடைகள் மூடிவிட்ட காலத்தில், வியாபாரம் நடக்காத காலத்தில், மனிதர்கள் வரிசை தப்பி இறந்து கொண்டே இருக்கிற ஒரு காலத்தில் துன்பங்களை எப்படி வெல்வது? வெல்ல முடியும், வெல்ல வேண்டும். ஒரு அழகான கதை சொல்கிறேன், கேளுங்கள். ரொம்ப அழகான கதை. என் மனம் கவர்ந்த கதைகளில் இது ஒன்று. பிறருக்கு தரும் மனம் நமக்கு வேண்டுமா? வேண்டும். அதற்கு ஒரு கதை நான் தனியாக சொல்கிறேன். அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கிற துயரங்களை கடந்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்று உணர்வதற்கான ஒரு கதை. ஒரு அரசன் இருந்தான். அவன் நெருங்கிய நண்பன் இறந்து போனான். அவன் குழந்தைக்கு குணப்படுத்த முடியாத நோய் வந்தது. அவன் துன்பத்திற்கு என்ன வழி தேடி என்று அவன் அலைந்து கொண்டே இருந்தான். ஒரு நண்பர் சொன்னார், இந்த ஊருக்கு வெளியே ஒரு துறவி இருக்கிறார், அவரை போய் பாரு என்றார். அவரை தேடி போனான். இந்த துறவி அவனை வரவேற்றார். என்னப்பா? அரசன் சொன்னான், எல்லாம் இருக்கிறது, மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. துறவி சொன்னார், ஒன்றும் இல்லை, போய் ஒரு கை நிறைய உப்பு கொண்டு வா என்றார். அவன் கை நிறைய உப்பு கொண்டு வந்தான். கொண்டு வந்த உப்பை ஒரு கோப்பை நிறைய தண்ணீரில் போட்டார். அது கரைகிறதா என்று பார்க்க சொன்னார். அது கரைந்து முடிந்ததும் சொன்னார், அந்த கோப்பை தண்ணீரை குடி என்றார். அரசனுக்கு கோபம் வந்து விட்டது. உப்பு நிறைந்த கோப்பை தண்ணீரை எப்படி குடிக்கும், அது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டான். எனக்கு தெரியுமப்பா, குடி என்றார். ஒரு வாய் குடித்து பார்த்து விட்டு சொன்னான், கரிக்கிறது என்றார். வைத்து விடு.
போய் மீண்டும் ஒரு கை உப்பு கொண்டு வா என்றார். இப்போதுதானே ஒரு கை உப்பு கொண்டு வந்தேன் அரசன். பரவாயில்லை, மீண்டும் ஒரு கை உப்பு கொண்டு வா. அரசன் மீண்டும் போய் ஒரு கை நிறைய உப்பு எடுத்துக்கொண்டு வந்தான். இம்முறை துறவி அவனை அழைத்துக் கொண்டு பக்கத்திலே இருந்து ஒரு பெரிய குளத்திற்கு போனார். அந்த குளம் தூய்மையான சிறு கல் போட்டால் கூட அது கீழே போய் சேர்கிற வரையில் தூய்மையாயிருந்த ஒரு குளம். துறவி சொன்னார், இப்போ அந்த கையளவு உப்பையும் அந்த குளத்திலே போடு என்றார். குளத்திலே போட்டார். இருவரும் கரையிலே காத்து நின்றார்கள். கொஞ்ச நேரத்தில் உப்பு முழுவதுமாய் கரைந்த பிறகு துறவி சொன்னார், இப்போது தண்ணீரை குடி என்றார். அரசன் சிரித்துக் கொண்டே, கரிக்காது என்றான். குடித்து பார் என்றார். குடித்து பார்த்து விட்டு அரசன் சொன்னான், கரிக்கவில்லை. அந்த துறவி சொன்னார், இந்த துறவி யாரும் இல்லை, புத்தன், கௌதம சித்தார்த்த புத்தன். புத்தன் சொன்னான், அதே கையளவு உப்புத்தான், ஆனால் அது கோப்பையிலே இட்டால் துன்பம் எப்போதும் ஒன்றுதான். உன் மனம் சிறியதாக கோப்பை போல குறுகி இருந்தால் அது உப்பு கரிக்கும். உன் மனம் உப்பு கரிக்காது. மனம் விரிந்து பறந்து குளம் போல இருந்தால் அந்த துன்பம் அதில் கரைந்து போய்விடும். இப்ப மனம் பறந்து விரிந்திருப்பது எப்படி என்று கேட்டால், எப்போது நீங்கள் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறீர்களோ, எப்போது மதங்களை கடந்து மனிதர்களை நேசிக்கிறீர்களோ, எப்போது சாதிகளை கடந்து மனிதர்களை நேசிக்கிறீர்களோ, எப்போது நிபந்தனை இல்லாமல் எல்லோரையும் நேசிக்கிறீர்களோ, அப்போது அந்த கணம் உங்கள் மனது குளம்போல் விசாலமாகிவிடும். குளம்போல விசாலமான மனது உங்களுக்கு இருந்தால், மலை அளவு துக்கம் வந்தாலும் அது கரைந்து போகும் என்பது மட்டுமல்ல, அதிலிருந்து நீங்கள் மீண்டு இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எழுந்து நிற்க முடியும். அந்த ஆற்றலை, வலிமையை எது தரும்? பரந்த அன்பு செலுத்துகிற மனது தரும். உங்களுக்கு தெரியும், அலெக்சாண்டரை 5000 ஆண்டுகள் எழுதப்பட்ட வரலாற்றிலேயே வரலாற்று ஆசிரியர்கள் தி கிரேட் என்று 2 பேரைத்தான் குறிப்பிட்டார்கள். 5000 years of history எழுதப்பட்ட வரலாறு. இந்த எழுதப்பட்ட வரலாற்றில் 5000 ஆண்டுகளில் அரசர்களில், மன்னர்களில் வரலாற்று ஆசிரியர்கள் தி கிரேட் என்று குறித்தது 2 பேரைத்தான். ஒன்று அலெக்சாண்டர் தி கிரேட், இன்னொன்று அக்பர் தி கிரேட். இந்த சிறப்பை வேறு யாருக்கும் வரலாற்று ஆசிரியர் தரவில்லை. ஏன் அலெக்சாண்டர் கிரேட்? மிக மிகச் சிறிய வயதில் கிறிஸ்து பிறப்பதற்கு 353 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து 29-30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகின் பெரும்பகுதியை வென்று தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து வரலாற்றில் மாபெரும் சாதனை நிகழ்த்தியவன் என்பதால் மட்டும் அலெக்சாண்டர் கிரேட் என்று போற்றப்படவில்லை. இந்தியாவின் பெரும்பகுதியை ஆண்ட முகலாய மன்னர் என்பதால் மட்டும் அக்பர் கிரேட் என்று போற்றப்படவில்லை. எழுத படிக்க தெரியாத அக்பர், எல்லா சமயங்களையும் சமமாக பாவித்தார், நடத்தினார் என்பதாலேதான் வரலாறு அவரை கிரேட் என்று கொண்டாடியது. அலெக்சாண்டர் ஏன் கிரேட் என்று கொண்டாடப்பட்டார்? ஒரே காரணம்தான். சாக்ரட்டிஸின் மாணவர் அரிஸ்டாட்டிலின் மாணவர் பிளேட்டோ, மன்னிக்க வேண்டும், சாக்ரட்டிஸின் மாணவர் பிளேட்டோ, பிளேட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டிலின் மாணவர் அலெக்சாண்டர். ஒரு மாபெரும் அரசனாக இருந்த போதிலும் அரிஸ்டாட்டிலின் மாணவராக இருந்தார் அலெக்சாண்டர். மன்னர் பிலிப்புக்கு அலெக்சாண்டர் பிறந்த போது மன்னர் பிலிப் மகிழ்ச்சி அடைந்தார். என்ன தெரியுமா? அரிஸ்டாட்டில் உயிர் வாழுகிற காலத்தில் எனக்கு மகன் பிறந்தான், ஏனென்றால் என் மகனுக்கு ஒரு சிறந்த ஆசிரியர் இருக்கும் போது என் மகன் பிறந்தான் என்று மகிழ்ந்தான். அரிஸ்டாட்டிலிடம் கற்ற கல்வி உலகம் முழுவதையும் வென்ற பிறகும் ஒரு ஞானத்தை அலெக்சாண்டருக்கு தந்தது. தன் 29வது வயதில் ஒரு காய்ச்சலால் அலெக்சாண்டர் இறந்து போகிறார். சில வரலாற்று ஆசிரியர் மலேரியா இருந்தார்கள், சிலர் அடையாளம் தெரியாத
காய்ச்சல் என்கிறார்கள். ஏதோ காய்ச்சலால் அலெக்சாண்டர் இறந்து போகிறார். ஆனால் இறந்து போவதற்கு முன்பு 3 ஆணைகளை அலெக்சாண்டர் வெளியிடுகிறார். தன் படைத்தளபதிகளை கூப்பிட்டு சொன்னார், இறந்த பிறகு என் உடலை கொண்டு போகிற போது என் 2 கைகளையும் சவப்பெட்டிக்கு வெளியே வைத்து விட வேண்டும். 1. 2, என் சவப்பெட்டியை எனக்கு மருத்துவம் செய்த மருத்துவர்கள் தான் சுமந்து போக வேண்டும். 3, என் இறுதி ஊர்வலம் போகிற பாதையில் நான் பல நாடுகளில் வென்ற வைரங்களையும் வைடூரியங்களையும் ரத்தினங்களையும் வீதியில் சிதறிவிட வேண்டும். ஏன் என்று தளபதிகள் கேட்டார்கள். தளபதிகளுக்கு ஒன்று புரிந்தது. நண்பர்களே, நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். எல்லா குழந்தையும் இந்த உலகத்திற்கு வருகிற போது மூடிய கைகளோடு வருகிறது. தாயின் வயிற்றிலே இருந்து குழந்தை வெளியே வருகிற போது பிரித்த கைகளோடு வரவில்லை. பிறரிடத்தில் பொருள் கேட்டு தகாத முறையில் கை நீட்டுகிற எல்லோரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் இது. இந்த உலகத்திற்கு ஒரு குழந்தை வருகிற போது மூடிய கைகளோடு வருகிறது. உலகத்தை விட்டு போகிற போது திறந்த கைகளோடு போகிறது. தளபதிகள் கேட்டார்கள், பொன்னையும் பொருளையும் வீதியில் உங்கள் இறுதி ஊர்வலம் போகிற பாதையில் போட சொன்னீர்கள், அது எங்களுக்கு புரிகிறது. மருத்துவர்கள் ஏன் சுமக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அலெக்சாண்டர் சொன்னார், மரணத்தை வெல்லும் மருத்துவம் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்றார். மரணத்தை வெல்லும் மருத்துவம் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே எனக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் என் பெட்டியை சுமக்க வேண்டும். மகாராஜா, கைகளை ஏன் வெளியே வைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். தன் தளபதியிடத்திலே அலெக்சாண்டர் சொன்னார், உலகையே வென்ற மாமன்னர் அலெக்சாண்டர் இந்த உலகத்தை விட்டு போகிற போது வெறுங்கையோடு போகிறார் என்பதை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதனாலதான் வரலாறு அலெக்சாண்டரையும் அக்டரையும் கிரேட் என்று கொண்டாடுகிறார். நான் இப்படி சொல்வதன் பொருள் சேர்க்கக்கூடாது என்பது அல்ல, நேரிய வழியில் பொருள் சேர்ப்பது. சேர்த்த பொருளை பிறரோடு பகிர்ந்து உண்டு வாழ்வது. நம்மால் என்ன கொடுக்க முடியுமோ, எதை கொடுக்க முடியுமோ அதை பிறருக்கு தந்து வாழ்வது. பிறரின் மீது அன்பு செலுத்துவது எப்படி, எல்லோரையும் ஒன்றென கருதுவது எப்படி, அது வாசிப்பினால் வரும். நான் இவ்வளவு பேசுகிறேன் என்றால் இது இறைவனின் கருணை மட்டும் அல்ல. இதோ எனக்கு பின்னே இருக்கிற என் முன்னோர்கள், ஆண்டோர்கள், சார்ந்தோர்கள் எழுதி வைத்த புத்தகங்கள் அந்த வெளிச்சத்திலே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். மின்விளக்கின் வெளிச்சத்தில் நான் பேசவில்லை. இதுல திருக்குரான் இருக்கிறது, இதுல பைபிள் இருக்கிறது, இதில் கீதை இருக்கிறது, இதில் அலெக்சாண்டர் இருக்கிறார், இதில் அவுரங்கசீப் இருக்கிறார், இதில் இந்தியாவின் விடுதலைக்காக தன் இன்னுயிரை நீத்த மாமன்னர் பகதூர் ஷா என்னோடு இருக்கிறார். ஏன் இன்றைக்கு கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தின் நாள், தமிழ் தாய்மொழியாக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பேசிய முதல் குரல் காயிதே மில்லத்துக்கு சொந்தமான குரல். இந்தியாவிலே இருக்கிற பாகிஸ்தானியர்களின் உரிமைகளை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று பாகிஸ்தான் சொன்ன போது, பாகிஸ்தானிலே இருக்கிற இந்துக்களை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம், இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று பாகிஸ்தானுக்கு பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்த பெருமைக்குரிய கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தை நான் அறிந்து எப்படி ஒவ்வொரு மனிதனையும் நேசிப்பது என்று கற்றுக் கொடுத்த இடம் இந்த நூலகம். வாசிப்பு உங்கள் சுவாசிப்பை அதிகமாக்குகிறது, வாசிப்பு உங்கள் மனதை பரந்ததாக்குகிறது. அப்படியானால் துன்பம் வந்த போது அழுகை வராதா? வரும். கஷ்டம் வருகிற ஒன்றுமே இல்லை. என் தந்தையார் இறந்து போயிருந்தார், எனக்கு அழுகை வராதா? வரும். கண்ணீர் வராதா? வரும். அந்த கணத்தில் பட்டினத்தாரே பக்கத்தில் வந்து நின்று உபசேதித்தாலும் அழுகையை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த துன்பத்திலேயே மூழ்கி விடாமல், அந்த துன்பத்தினால் தொலைந்து விடாமல், மீண்டும் வலிமை பெற்று இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமுதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு
உழைத்து வாழ்ந்து பிறருக்கு உதவும் மனநிலையை வாசிப்பினால் நீங்கள் பெற முடியும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லோருக்கும் கேட்கிறேன். உலகத்திலேயே சிறந்த உணவு சைவ உணவா அசைவ உணவா? ரெண்டுதானே இருக்கிறது. எது சிறந்த உணவு? சைவ உணவா அசைவ உணவா? இன்னைக்கு உலகம் பூரா டிபேட் நடக்கிறது. அசைவ உணவு சாப்பிடுவது அவசியம், அது புரோட்டீன் கொடுக்கிறது, அதுக்கு பழக்க முடியாது, அதுக்கு அதை ஆதரித்து பல பேர் பேசுகிறார்கள். சைவ உணவை ஆதரித்து பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். இதே கேள்வி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல கேட்கப்பட்டது. சைவ உணவு சிறந்ததா அசைவ உணவு சிறந்ததா? எந்த உணவு சிறந்தது என்று கேட்டார்கள். அது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் கேட்கல. அது இப்பதான் நீ அதை சாப்பிடு இதை சாப்பிட அறிவீனம்லாம் இப்பதான். யாருக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அவர்கள் சாப்பிடுவார்கள். யாருக்கு என்ன பழக்கமோ அதை அவர்கள் சாப்பிடுவார்கள். பிறரது உணவு பழக்கத்தில் தலையிடுவது பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை. ஆனால் உணவு எது சிறந்தது என்று கேட்டபோது, சைவ உணவா அசைவ உணவா எது சிறந்தது என்று கேட்டபோது, ஒளிபொருந்திய மாமனிதர் முகம்மது அவர்கள் சொன்னார்கள், உழைப்பதனால் கிடைக்கிற உணவு சிறந்த உணவு என்று சொன்னார்கள். நான் இதை படிக்கிற போது புத்தகத்தை மூடி வைத்துக் கொண்டு நான் கைதட்டிக் கொள்வேன். என் கணவரை அவருக்கு கேட்க வேண்டும் என்று கைதட்டுவேன். ஏனென்றில் உழைப்பினால் கிடைக்கிற உணவுதான் சிறந்த உணவு என்பதை விடவும் இந்த உலகத்தில் சிறந்த உணவுக்கான விளக்கம் இல்லை. நான் எனக்கான உணவை உழைப்பினால் பெறுவேன், உழைப்பினால் மட்டும் பெறுவேன் என்று நினைக்கிற ஒரு மனிதன் அந்த கணத்தில் புதிதாக பிறக்கிறான். ஏனெனில் அவன் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான், பிறர் பொருளை கவர நினைக்க மாட்டான், பிறரிடத்திலே இருந்து முறைகேடான முறையில் தவறான முறையில் பொருள் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருக்காது. ஏனெனில் உழைத்து சம்பாதிக்கிற உணவுதான் சிறந்த உணவு என்கிற முடிவுக்கு அவன் வந்து விட்டால், கோடி பணம் கொண்டு வந்து கொடுத்தாலும் இறை அச்சத்தோடு அதை இடது காலில் எட்டி விடுகிற ஆற்றலை, திறமையை, துணிவை, ஏன் சொல்ல போனால் இறைவன் தருகிற ஞான செருக்கை ஒரு மனிதன் பெறுவான். அது பிழையற்றதில்லை. எது முறையற்றதோ அதை நிராகரிக்கிற வலிமை சிறப்புடையது. அப்போது நீங்கள் புதிதாக பிறக்கிறீர்கள். பகைமை மறந்து மனிதர்களோடு பேசுகிற போது நீங்கள் புதிதாக பிறக்குகிறீர்கள். வீட்டில் மனைவி உணவு சமைத்து கொண்டு வந்து கொடுக்கிறார், இந்த உப்பு குறைவாக இருக்கிறது, அது ஏதோ கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, என்ன சாப்பாடு, இதை மனிதன் சாப்பிடுவானா என்று தட்டி எறிந்து உங்கள் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிற போது நீங்கள் இறந்து போகிறீர்கள். ஒரு வார்த்தை அன்பாக மனைவியை அழைத்து, உப்பு குறைவாக இருக்கிறது போல இருக்கிறதே அம்மா, கொஞ்சம் சரி செய்து கொண்டு வா என்று சொன்ன கணத்தில் நீங்கள் புதிதாய் பிறக்கிறீர்கள். நீ என்ன வேணா சொல்லு, பொய் சொன்னா மட்டும் எனக்கு பிடிக்காது, பொய் சொல்லாதே என்று குழந்தைகளிடத்தில் சொல்லிவிட்டு நடந்து போகிற ஒரு தகப்பன், அவன் 10 அடி போவதற்குள்ள டெலிபோன் அடிக்குது, அது யாருன்னு பாருங்கிறார் பையன் கிட்ட. பையன் மொபைல் எடுத்து பார்த்துட்டு சொல்றான் சித்தப்பான்னு. இல்லைன்னு சொல்லுங்கிறார். நீ என்ன வேணா செய்ய, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன 10வது அடியில சித்தப்பான்னு உன்னை இல்லைன்னு சொன்ன கணத்தில் நீங்கள் இறந்து போகிறீர்கள். சித்தப்பாவா, நான் அப்புறம் பேசுகிறேன் மகனே, வைத்து விடு, இப்போது பேசும் மனநிலையில் இல்லை, அல்லது நீ எடுத்து பிறகு அப்பா பேசுவதாக சொன்னார்கள் என்று ஏதோ பொய்யல்லாத ஒரு காரணத்தை சொல்லுகிற கணத்தில் நீங்கள் புதிதாக பிறக்கிறீர்கள். உங்கள் குழந்தையோடு உரையாடுவதற்கு உங்களுக்கு ஒரு மொழி வேண்டும். நீ படி 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 என்று குழந்தைகளுக்கு சொல்வதால் மட்டும் குழந்தைகள் படித்து விடாது. குழந்தைகள் படிப்பதற்கான சூழலை உருவாக்குற போது நீங்கள் புதிதாக பிறப்பீர்கள். குழந்தை படிக்கிற போது நீங்களும் படிக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதைத்தான் குழந்தை செய்யும். நீங்கள் ஒரு அலைபேசியை வைத்துக் கொண்டு உருட்டி கொண்டே இருந்தால் குழந்தை அதைத்தான் செய்யும். என் ஜப்பானிய பயணத்தில் நான் பார்த்த அனுபவத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஜப்பானுக்கு போனேன் என்று சொல்வதற்காக இதை சொல்லவில்லை, பார்த்த அழகை உங்களுக்கு சொல்ல வேண்டும். பொது இடத்தில் அலைபேசியில் பேசுகிற ஒரு ஜப்பானியரை நீங்கள் பார்க்கவே முடியாது.
அவர்கள் கண்டுபிடித்தவர்கள். ஆனால் பொது இடங்களில் பேச மாட்டார்கள், பயன்படுத்த மாட்டார்கள். ரயில் புறப்படுகிறது. ஏறக்குறைய 700 கிலோமீட்டரை 5 மணி நேரத்தில் கிடக்கிற ஒரு புல்லட் ரயில். ரயில் ஏறி அமர்ந்த 2வது கணத்தில் அந்த தாய் ஒரு புத்தகத்தை எடுத்து மகனுக்கு கொடுக்கிறாள். தான் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாள். இருவரும் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தாய் என்ன செய்கிறாளோ அதை குழந்தை செய்கிறது. 2 புத்தகம் வைத்திருக்கிறார்கள் ஜப்பானியர்கள். ஒரே புத்தகத்தில் 2 அளவு வைத்திருக்கிறார்கள். என்ன 2 ஒரே மாதிரி இருக்கிறது என்று கேட்கிறேன். ஒன்று சொல்கிறார்கள், ஒன்று நூலகத்தில் வைப்பதற்கு, என்பது பயணத்தின் போது படிப்பதற்கு என்றார்கள். அந்த பயணத்தின் போது படித்த புத்தகத்தை படித்து முடித்த பிறகு ரயிலில் இருந்து இறங்குகிற போது படித்து முடித்து விட்டால் ரயில் நிலையத்திலேயே இருக்கிற புத்தகங்களுக்கான இடத்திலே வைத்து விட்டு போகிறார்கள். அது வேறொரு மனிதனுக்கு பயன்படும் என்று வைத்து விட்டு போகிறார்கள். மனிதன் புதிதாக பிறப்பது எப்படி? முதலில் நீங்கள் இயற்கையை நசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா உயிர்களையும் நசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு மனிதனை நசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது 2வது. அடுத்து ஒரு மனிதன் தன்னையே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னை தூய்மையாக வைத்திருப்பது, சிந்திப்பது, படிப்பது, உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வது. உடல் தூய்மையை பற்றி திருமறை அவ்வளவு ஆழமாக பேசுகிறது. நண்பர் ஜியாவுதீன் அவர்களே, நான் பெருமைக்காக சொல்லவில்லை. உடல் தூய்மை சம்பந்தமாக எனக்கு மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்தியது இஸ்லாம் குறித்த என் புரிதலுக்கு பிறகுதான். ஒரு முறை எப்படி குளிப்பது, எவ்வளவு குளிக்க வேண்டும், எப்போதெல்லாம் உடலை தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறைகள் எனக்கு தந்த வெளிச்சம் மிக மிக அதிகம். இன்னும் சொல்ல போனால் உடல் தூய்மை சம்பந்தமான எனது முழு அறிவையும் நான் இஸ்லாம் மார்க்கத்திலே இருந்துதான் பெற்றேன். அது குறித்து வேறு எந்த சமயங்களும் அவ்வளவு ஆழமாக விரிவாக பேசவில்லை. ஒவ்வொன்றையும் மனிதன் கற்றுக்கொள்கிற போது புதிதாய் பிறக்கிறான். ஒரு சின்ன விஷயம்தான், உரையாடல் தான். எனக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்றதை விடவும், எனக்கு பிடிக்கிற மாதிரி நடந்து கொள்ள கூடாதா என்று கேட்பதற்கும் வேறுபாடு இருக்கு. சொற்கள் தான். எனக்கு உன்னை பிடிக்கவில்லை என்பது தீர்த்து கட்டுகிற மாதிரியான ஒரு உரையாடல். கோபம், எனக்கு பிடிக்கிற மாதிரி நடந்து கொள்ள கூடாதா என்று கேட்ட கணத்தில் ஒருவேளை அது எதிராளியின் மனதில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினால் நீங்களும் புதிதாய் பிறக்கிறீர்கள், அவரும் புதிதாய் பிறக்கிறார். மனிதர்களுக்குடைய அன்பு, இணக்கம். யார் இடத்துல யாராவது பகைமை இருந்தாலும், அக்கா கூட 2 வருஷமா பேசாமல், ஒண்ணு இல்ல, நான் ஒரு கதை எழுதினேன். அந்த சிறுகதைக்கு அந்த பத்திரிகையில இருந்து பணம் வந்தது. ஒரு பெரிய விருதெல்லாம் கூட கிடைத்தது. ஆனால் எனக்கு அதெல்லாம் நான் போற்றுகிறேன், அது வேறு. ஆனால் அதெல்லாம் தராத ஒரு மகிழ்ச்சியை எனக்கு ஒரு வாசகர் தந்தார். அந்த கதை வெளியான அன்றைக்கு அவர் அந்த கதையை படித்த உடனேயே ஒரு 2 மணி நேரம் கழித்து எனக்கு தொலைபேசியிலே அழைக்கிறார். என்ன என்று கேட்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் இருந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர். அவர் சொன்னார், ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்குமான உறவை பற்றி பேசுகிற உங்கள் கதையை படித்தேன். ஒரு சிறிய மனத்தாங்கலில் 10 ஆண்டுகளாக அக்காவோடு நான் பேசுவதில்லை. 2 தெரி தள்ளித்தான் இருக்கிறார். உங்கள் கதையில் வருவது போல என்றைக்கும் சந்திக்க முடியாதபடி, என்றைக்கும் தீர்த்து கொள்ள முடியாதபடி மரணம் இருவரையும் பிரித்து விட்டால் என்ன செய்வது என்று நீங்கள் எழுதியிருந்த கணத்தில் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு அதை என் மனைவி இடத்தில் படிக்க கொடுத்தேன். படித்து முடித்த பிறகு நானும் என் மனைவியும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நடந்து 2 தெரு தள்ளி இருக்கிற என் சகோதரியின் வீட்டுக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு போய் அழைப்பு மணியை அழுத்தினேன். கதவை திறந்த மாத்திரத்தில் கையில் வைத்திருந்த பாத்திரத்தை கீழே போட்டுவிட்டு எல்லா கோபத்தையும் பகைமையும் மறந்து என் சகோதரி என்னை தேடி வந்து கட்டி பிடித்துக் கொண்டார் என்று எனக்கு ஒரு தொலைபேசியிலே சொன்னார். நான் மிகுந்த நிகழ்ச்சியோடு சொல்கிறேன்,
என் வாசகர்களிடத்தில் ஏற்படுத்திய அளவுக்கு ஒரு சிறந்த பாதிப்பை எனக்குள்ளே கூட இருக்குமா என்ற சந்தேகம் எனக்கு. ஆனால் அவர் பேசிய பிறகு என்னை விட உயர்ந்தவராக எனக்கு காட்சியளித்தார். ஏனெனில் ஒரு புத்தகமும் ஒரு எழுத்தும் ஒரு வாசிப்பும் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்த பகைமையை போக்கி, 10 ஆண்டு கால பகைமையை போக்கி, வீடு தேடி போய் கதவு தட்டி உடன் பிறந்தவர்கள் ஒன்றாக இணைந்து கட்டிப்பிடித்து அழுதார்கள், கண் கலங்கினார்கள் என்று சொன்ன கணத்தில் நான் என் எழுத்து கிடைத்த மிக உயர்ந்த பரிசாக அதை கருதினேன். நான் அப்போது நினைத்துக் கொண்டேன், அந்த பரிசுக்கு தகுதியுடனாக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கருதினேன். எழுதியவனை விடவும் வாசித்தவன் உயர்ந்து போன இடம் இவ்வளவுதான். வீட்டுக்குள் மனைவியிடத்தில், குழந்தைகளிடத்தில் சிறிய கோபங்களே இருக்கும். ஆனால் நான் பழி என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அதை சுமந்து தெரியக்கூடாது. அடுத்த கணம் அதை மறந்து வேறு ஒரு மனிதனாகி, இன்பமுள்ள மனிதனாகி, இன்பத்தின் ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் சேர்ந்து வீட்டுல கேரம் போர்டு விளையாடுங்க, செஸ் விளையாடுங்க, வட்டமா உட்கார்ந்துட்டு ஒரு கதை புத்தகத்தை படிங்க, ஒருத்தர் படிங்க, மத்தவங்க எல்லாம் கேளுங்க. எப்படி நாட்களை தாயம் விளையாடுங்க, பரமபதம் விளையாடுங்க. எவ்வளவு விளையாட்டுகள் தமிழர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் மறந்துட்டோம். பம்பரம் வாங்கி கொடுங்க பசங்களுக்கு, எவ்வளவோ இருக்கு. எல்லாரும் ஒரு சோஃபாவில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மொபைலை கையில வச்சுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சா அது நோய்களுக்கான இடம் மட்டும் இல்ல, மனிதர்கள் வாழ்கிற போதே இறந்து போற இடம். இன்று புதிதாய் பிறப்பதற்கு மிக முக்கியமான செயல், நீங்கள் வாழ்கிற போதே இறந்து விடக்கூடாது. யாரோடும் தொடர்பு இல்லாமல் உங்களை சுற்றி ஒரு சுவரை எழுப்பிக் கொண்டு உங்கள் அலைபேசியிலேயே ஆழ்ந்து கிடந்து எதையும் படிக்காமல், எதையும் வாசிக்காமல், யாரோடு உரையாடாமல் நன்றாக யோசித்து பாருங்கள். இறந்த பிறகு பேச முடியுமா? இறந்த பிறகு விரலை அசைக்க முடியுமா? இறந்த பிறகு வணங்க முடியுமா? இறந்த பிறகு மற்றவர்கள் பேசுவார்கள். இறந்த பிறகு மற்றவர்கள் என்ன பேசுவார்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் நான் அதையும் சொல்லுகிறேன். எனக்கு தெரியும், இறந்த பிறகு, நாம் இறந்த பிறகு எல்லோரும் என்ன பேசுவார்கள் என்றால், நிச்சயமாக ஒன்று பேசுவார்கள், எத்தனை மணிக்குன்னு பேசுவாங்க. ஆமா, அது எல்லாரும் கேட்பாங்க, எத்தனை மணிக்கு. அது நீங்க உயர்ந்தவராயிருந்தாலும், தாழ்ந்தவராயிருந்தாலும், ஏழையாயிருந்தாலும், பணக்காரனாயிருந்தாலும், அறிஞனாயிருந்தாலும், மூடனாயிருந்தாலும், கத்திட்டா முடிஞ்சிச்சு. எத்தனை மணிக்கு? எதான் எல்லாரும் பேச போறாங்க. இருக்கிற போதே அன்பை பேசிவிட வேண்டும். இருக்கிற போதே அன்பை வெளிப்படுத்தி விட வேண்டும். எனக்கு ஜியாவுதீன் பேசினால் பிடிக்கும், நான் பேசினால் ஜியாவுதீனுக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும் என்றால், எங்கள் உரையாடலில் பகைமை இல்லை, எங்கள் உரையாடலில் அன்பு இருக்கு, எங்கள் உரையாடலில் வணிகம் இல்லை, எங்கள் உரையாடலில் வேறு மனக்கணக்குகள் இல்லை, எங்கள் உரையாடலில் பிரியம், தோழமை, சகோதரத்துவம் இருக்கிறது. நான் இப்படி நிகழ்ச்சிகளுக்கு பெரும்பாலும் பலர் அழைப்பார்கள், ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆனால் ஜியாவுதீன் அழைத்தால் மறுக்க மாட்டேன். ஏனெனில் என் சகோதரன் அழைத்த கணத்தில் நான் புதிதாய் பிறந்தேன். என் சகோதரன் தன் வாடிக்கையாளர்களோடு பேசச் சொன்ன கணத்தில் நான் புதிதாய் பிறந்தேன். என் சகோதரனோடு சந்திப்பதற்காகவும், என் சகோதரனின் வாடிக்கையாளரை சந்திப்பதற்காகவும் இந்த காலையிலே இருந்தில்லை, நேற்றிலே இருந்து மனம் பொங்க பொங்க ஒவ்வொரு சொற்களையும் தேர்ந்தெடுத்து எதை படிக்க வேண்டும், எதை பேச வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும், எப்படி சொன்னால் கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு சிறிய மாற்றத்தையும் பெறுவார்கள். அந்த மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு இந்த வாய்ப்பை என் சகோதரன் தந்திருக்கிறானே, அதை நான் ஒரு சிறு அங்குலமாவது, ஒரு மனிதனிடத்திலாவது மாற்றத்தை உண்டாக்கிவிட மாட்டேனா என்று 2-3 நாட்கள் நான் எனக்குள் போராடினேன் பாருங்கள். அது நான் புதிதாய் பிறந்த கணங்கள். அப்படித்தான் மனிதன் பிறக்கிறான், அப்படித்தான் மனிதன் உயிர்க்கிறான்.
எனக்கு சொல்லுவதற்கு இன்னும் 100,000 கதைகள் இருக்கிறது. எளிய முறையில் மனதை குளம் போல, ஏரி போல, கடல் போல பெரிதாக்கும் வழிமுறைகள் 1000 இருக்கிறது. ஆனால் காலம் கருத வேண்டும். ஏனெனில் ஜப்பானில் ஒரு பேருந்து நிலையத்தில் எழுதி போட்டிருந்தார்கள், இங்கே பேருந்து நிற்கும், காலம் நிற்காது என்று. மிக அழகிய மேற்கோள். ஆம், காலம் ஒருபோதும் நிற்காது. எனக்கு என்னவோ இதை ஒரு முதல் சந்திப்பாக கூட வைத்துக் கொள்ளலாம். இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகு, 3 மாதங்களுக்கு பிறகு இந்த தடை காலம் நீங்கி தீயின் உண்மைகள் மறைந்து வரிசை தப்பிய மரணங்கள் குறைந்து நோயற்ற வாழ்வை மனிதர்கள் பெற்று மீண்டும் எல்லோரையும் சந்தித்து சிறு தொழில் செய்கிற, பெருந்தொழில் செய்கிற எல்லோரும் வாணிகம் செய்து தழைத்து மீண்டும் இனிமையா எல்லாம் கூடுகிற ஒரு காலத்தில் மீண்டும் ஒரு முறை நாம் சந்திக்க வேண்டும் சகோதரர். இதே போல ஒரு சந்திப்பை மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தில் நாம் சந்திக்கலாம். யாரேனும் ஏதேனும் கேட்க விரும்பினால் கேட்கட்டும். யாரும் எதுவும் கேட்க விரும்பினா வேறல கையை உடைக்கணும். சுரேஷ், யாரும் கேள்வி கேட்கலாம் கேட்கலாம்னு சொல்றாங்க. அப்புறம் சரி, கையை உயர்த்துறாங்க. அன்வர் பாஷா, அப்போ அன்மியூட் பண்ணுமா? அன்வர் பாஷா பாய், கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. அன்வர் பாஷா பாய், கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பெர்தா. அது அன்மியூட் பண்ண முடியாது. ஏன்னா அது நம்ம அவங்களுக்கு கோஹோஸ்டா போடாதனால அவங்களால அன்மியூட் பண்ண முடியாது. ஆப்ஷன் ஹோஸ்ட் எடுத்து விட்டாங்கன்னா மேபி எல்லாருனாலையும் அன்மியூட் பண்ற ஆப்ஷன் வரும். ஹோஸ்ட் அதை எடுத்துட்டா பண்ணலாம். சிறப்புல பாருங்க. இல்ல பண்ணமா? ரொம்ப சிறப்பா இருந்தது சார். உங்களுடைய உரை வந்து ஒரு பெரிய எனர்ஜியை கொடுத்தது. நிறைய பேர் லைஃப்ல வந்து ஒரு மறு ஆய்வு செய்துக்கிறதுக்கு நிறைய ஒரு தூண்டுதலை கொடுத்தீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு மாற்றத்திற்கான விதையை வந்து நீங்க இன்னைக்கு விதைச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நம்மளுடைய செம்மொழி தமிழ்ல வந்து அழகான உரையை வந்து கேட்கக்கூடிய பெரிய வாய்ப்பு, மகிழ்ச்சி. இந்த கலந்துரையாடல் நீங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்ட இடைவெளிகளுக்கு மத்தியில தொடரணும்னு நான் விரும்புறேன். அதுக்கு என்னுடைய பாசத்திற்குரிய வந்து உடன் பிறப்புகள், வர்த்தக நண்பர்கள், தொண்டர்கள் குறிப்பாக அவர் ஒத்துழைக்கணும், இன்னும் கூடுதலாக ஒத்துழைக்கணுங்கிற வேண்டுகோள் திரளாக வந்து கலந்து கொள்ளவும், அறிஞர்களுடைய உரையை கேட்பதற்கான எங்களது ஏற்பாட்டை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கின்றோம். யாரும் நம்ம அண்ணனிடத்துல வந்து ஏதாவது கேட்க விரும்பினால் ஒரு நிமிடம் உங்களுடைய கொஞ்சம் கையை உயர்த்தினால் உங்களுக்கான அந்த சவுண்ட் ட்ராக் கரெக்ட் பண்ணி தரோம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் வேலை நடந்துட்டு. சார் வணக்கம் சார். ராமன் சார். ராமன் பேசுறேன், மயிலாடுதுறை. ராமன் சொல்லுங்க. ராமன், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி ராமன். வணக்கம் சார். 2007ல என்னுடைய ஜேசிஎஸ் கான்ஃபரன்ஸுக்கு பாரதிய கிருஷ்ணகுமார் கெஸ்ட் வந்தாங்க. அப்படியே சூப்பர் சூப்பர். 2007 என்னுடைய ஜோன் கான்ஃபரன்ஸ் மயிலாடுதுறைக்கு வந்திருந்தீங்க. நான் அப்ப ஜேசிஎஸ்ல ஜோன் பிரசிடண்டா இருந்தேன். இன்னைக்கு இந்த டயத்துக்கு வரணுங்கிறதுக்காகவே கரெக்டா எல்லாத்தையும் பிளான் பண்ணி வேற ஒரு மீட்டிங்கும் ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். எக்ஸலன்ட் சார். அதாவது அந்த எனர்ஜி கொஞ்சம் கூட குறையாம இவ்வளவு வருஷம் கழிச்சு உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன். ஸோ ரியலி வந்து ஐ எம் சோ ஃபார்ச்சுனேட் டுடே பிகாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ரீஜெனரேட் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். சூப்பர் சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எங்களுடைய உடன்பிறப்பு. ஆமா சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க சொல்லுங்க வாசு. ராமன் 2007
சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க சுப்பு. சரி, நன்றி நன்றி சுப்பு, நன்றி, மகிழ்ச்சி. கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குதுண்ணா, கேக்குது மாமா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய குடும்ப நண்பர் இவங்க சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க, கேட்டு சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அக்கா பிள்ளைகளும் நான் கேட்டேன்னு சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப சந்தோஷம் மாமா. சொல்லுங்க. அஞ்சலி குமார் பேசுறேன் பாய். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிறப்பா இருந்தது. கிருஷ்ணகுமார் சார் ஒரு 4-5 இது நல்லா தெளிவா சொன்னாரு. அது ரொம்ப பிடிச்சது. அந்த ட்ரெயின்ல போற சமாச்சாரங்கள் அதெல்லாம் நல்லா தெளிவா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் கேட்டு. இந்த மாதிரி அடிக்கடி நீங்க செய்யணும்னு என்னோட. கண்டிப்பா சார், எல்லாம் உங்க வாழ்த்துக்களோட. ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ பரத் கிருஷ்ணகுமார் சார். ஓகே, எங்களுடைய சப்ளையர் சார். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிங்க. முடிச்சுக்கலாமா சார்? ரொம்ப நேரம் கொடுத்துட்டீங்க. எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும், எங்க நிறுவனத்தினுடைய வேறாகவும் விழுதாகவும் இருக்கக்கூடிய எங்களுடைய வாடிக்கையாளர்களின் சார்பாகவும், அனைத்து நண்பர்களின் சார்பாகவும் உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை கூறிக்கின்றோம். விடைபெறுகிறோம். நன்றி சார், ரொம்ப சந்தோஷம் சார், மகிழ்ச்சி சார். மீண்டும் சந்திப்போம். கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் எங்களது மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம். ரஃபீக் பாய், என்ன பண்றீங்க? சோமுத்தா சரிண்ணா.
கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேது. உங்க வாய்ஸ் அன்மியூட் பண்ணுங்க. சுரேஜி. அனீஸ். ஓகே, இப்ப ஆன்சர் இப்ப எடுத்துடுங்க. இப்ப வருது. பண்ணுங்க. ஓகே ஓகே, குட் குட், தேங்க் யூ. ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு எனர்ஜியான ஸ்பீச். சூப்பர் சூப்பர். எல்லா கட்டையும் உருவாக்கி பேசினாரு. மச்சான் பேட்டாரு. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். மச்சான் இதுல இருக்காங்க, மேலதான் ஆபீஸ் ரூம்ல தான் இருக்காங்க மச்சான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். சரி 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 சரி. முடியல. அவர் அப்படியா? யாரோ அக்கா போன் பண்ணிருக்காங்க போட்டுருக்கு, பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்கீங்களா? என்னடா சங்கர் ஆளே காணோம். சங்கர் இருந்தா அப்படியே வீடியோ காணுமே. எப்படி இருக்க சங்கர்? என்ன சார் பாய்? மியூட் ஆயிடுச்சு. வாய்ஸ் வரல. கேக்குது. சரி சரி, நல்லா இருக்கா? எல்லாம் சிறப்பா இருக்கு. எப்போ வரணும் கும்போணம்? நீங்க எப்போ வந்தாலும் ஓகே. கணேஷ் சார் ரிப்ளை போட்டுருக்காங்க. சூப்பர் ஸ்பீச் ஃபார் பாரதி கிருஷ்ணகுமார் சார். நம்ம லோக்கல் சேனல்ல, நம்ம சேனல்ல வேற லைவ் போட்டிருந்தோம் வேற. அப்படியா? சரி. ஃபாஸ்ட் டிவில. ஓஹோ, நல்லா இருந்தது. பார்ட்டிசிபென்ட் கம்மி தான், கொஞ்சம் அதிகமா. 132 வந்துச்சு. அவ்வளவுதான். மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் நிறைய வருவாங்க நினைச்சேன். நம்ம எதிர்பார்த்தது வரல. கும்பகோணத்துல நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குண்ணே. அப்படியா? மழையா? இங்க முந்தா நாள் நல்ல மழை. கரெக்டா ஒரு ஸ்பீச் முடிக்கிறாரு, மழை செமையா பெஞ்சிட்டு இருக்குது. அப்படியா? நேற்றுக்கு நல்ல மழை. நேற்று தான் நல்ல மழை. செம மழைங்க. ராஜ்குமார் ராஜி பிள்ளை நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நாளைக்காவது கொஞ்சம் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன். அதுவும் பாத்தீங்கன்னா இருக்கு. சம்பளமா போட்டாச்சா? என்ன பேலன்ஸ் ஆள் இருக்குதுன்னு கொஞ்சம் பேருக்கு போட வேண்டியிருக்குண்ணே. அப்படியோ? சரி சரி. பிளான் கடை எப்போ ஓபன் பண்றோம்? இது புரியல. கடையா? ஆமா, நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான் இன்னும் எக்ஸ்ட்ரா ரொம்ப லாக் போட்டாங்க. லாக் பண்ணாங்க. ஓபன் அது 15 தேதி ஆகும்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, ஒரே குழப்பமாவே இருக்குது. அதுவும் மெயினா குறிப்பிட்டு போட்டாங்க தஞ்சாவூர், மயிலாடுதுறை, இந்த அதாவது டெல்டா மாவட்டம், திருவாரூர் டெல்டா மாவட்டம் பூரா பிரேக் பண்ணிட்டான். சுரேஜி, இன்னும் லைன்ல ஆள் இருக்காங்களோ? லைன்ல கொஞ்சம் தான், நான் இன்னும் நிறைய பேர் கட் பண்ணாம இருக்காங்க. அதான் சொல்றேன். அது இன்னும் மீட்டிங் இருக்கா? அவ்வளவுதான், முடிஞ்சு கட் பண்ண போறேன்.